நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நம்ம என்ன வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்க போறோம்னா, ஏன் கர்த்தர் வசனங்கள் எல்லாம் உவமையாகவும் மறைப்பொருளாகவும் தீர்க்க தரிசனமாகவும் எழுதி வச்சிருக்காரு? ஈஸியா எல்லாருக்குமே புரியுற மாதிரி எழுதி வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் அதை மறைப்பொருளா மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்ற அந்த கேள்வி நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? இதே கேள்விய சீஷர்கள் என்ன பண்றாங்க, ஏசப்பா கிட்ட வந்து கேட்கிறாங்க. ஏன் அவர்களுடைய நீங்க உவமையா பேசுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு அவர் பிரதியுத்தமா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லி எழுதியிருக்கு. அவர்கள் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் கேளாதவர்களும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமையாக அவர்களோட பேசுகிறேன்னு சொல்றார். அப்போ ராஜ்யத்தினுடைய ரகசியம் உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கும் அருளப்படவில்லைன்னு சொல்றாரு. இப்ப நான் படிச்சது பாத்தீங்கன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10-13 வசனம் நான் படிச்சேன். இப்போ இதே ஜோடி வசனம் மார்க்லயும் எழுதியிருக்கு. அதை நம்ம போய் வாசிச்சு பார்க்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிக்கலாம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். ஆமென். ஆமென். இந்த வசனத்துல நம்மளுக்கு கூடுதலா கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அருளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவங்க யாரு? ராஜ்யத்துக்கு புறம்பே இருக்கிறவங்களுக்கு இவைகள் எல்லாம் உவமையாக சொல்லப்படுகிறதுன்றார். ஏன் கேட்டீங்கன்னா, அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவங்க குணப்படாதபடிக்கும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி எழுதிருக்கு. ஏன் அப்ப அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படல? ஏன் அவங்களுக்கு குணப்படுத்த முடியல? அவர்கள் குணப்படாதபடிக்கும் பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும் நான் ஓமையா சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்ப ராஜ்யத்தின் புறம்பே இருக்கிறவங்களுக்கு நான் ஓமையாக சொல்றேன்றார். அப்ப இங்க என்ன கத்துக்கிட்டோம் நம்ம? ராஜ்யத்தின் புறம்பே இருக்கிறவங்களுக்கு உவமையாக சொல்லப்படுது, அவர்கள் குணப்படாதபடிக்கும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கும் அவர்கள் உணரத்தக்கதாக இல்லாதபடிக்கு இப்படி சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. சரி, கர்த்தர் வந்து ஒருத்தவங்களுக்கு புரியணும், ஒருத்தவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு நினைக்கிறவரா? தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆமென். அப்ப தேவனிடத்துல பட்சபாதம் இல்லைன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. எல்லோரும் ரட்சிக்கப்படணும்னு தான் தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்போ அந்த வசனம் நல்லா பாருங்க, அந்த வசனம் இருதயத்துல கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்படாதபடிக்கு தான் என்ன பண்றான்? பிசாசு அந்த வசனத்தை எடுத்து போடுறான். அப்படிப்பட்ட உங்களை ரட்சிக்கத்தக்க அந்த வசனம் ஏன் மற்றவங்களுக்கு புரியணும், மற்றவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. அப்போ இந்த வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்னா இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, தேவன் எல்லாரையுமே ரட்சிக்கணும்ன்றான் அவரோட எண்ணம். எல்லோரும் மனம் திரும்பணும், எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும், எல்லோரும் அவரோட பிள்ளைகளா மாறணுன்றதுக்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தார். அப்போ ஏன் இந்த கேள்வி, ஏன் அப்ப அவங்க குணப்படாதபடிக்கும், ஏன் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படல அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? ஏன் ஆண்டவரால அவங்களோட பாவங்களை மன்னிக்க முடியல, ஏன் அவங்களால குணப்படுத்த முடியல அப்படின்னா, அவங்க தன்னைத்தானே நீதிமான் என்று நினைக்கிறாங்க. தேவனிடத்துல பாவின்னு சொல்லி தன்னுடைய பாவங்களை அவங்க அறிக்கையிடாதனால ஆண்டவரால அவங்களை குணப்படுத்த முடியல. நீதிமான்களை அல்ல, பாவிகளை தான் ரட்சிக்க வந்தேன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ பாவிகளுக்கு தான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்ம என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கும். நான் நீதிமான் சொன்னா நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு தேவையில்லை இல்லையா? அப்போ நியாயப்பிரமாணத்தினால நீதிமான் ஆகிற விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவின் கிருபையிலிருந்து விழுந்து போனீங்கன்னு ஒரு வசனம் எழுதியிருக்கு. நியாயப்பிரமாணம் என்ன? சுயநீதி. என்னோட சுயநீதினால நான் என்ன பண்ணேன்? நான் நீதிமானம் ஆயிடுவேனா? அது முடியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவசிப்பதே தேவ நீதின்னு சொல்லி எழுதிருக்கு. இதை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையை சொல்றார் இல்லையா?
அப்போ பாவங்களை அவங்க அறிக்கையிடுதும் இல்லை, அதே போல மற்றவங்களுடைய பாவங்களை இவங்களுக்கு தங்களுக்கு செய்யறாங்க இல்லையா, சின்ன சின்ன தப்பிதங்களை, அதையும் இவங்க என்ன பண்றது இல்லை, மன்னிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க பாவின்னு தேவனுக்கு முன்னாடி ஒத்துக்கொள்கிறது கிடையாது. பாவங்களை அறிக்கை செய்யாதனால தேவனால அவங்களுடைய குணப்படுத்த முடியாம போகுது. ஏன் அவங்களோட பாவங்களை மன்னிக்கலன்னு பாத்தீங்கன்னா, இவங்களும் மற்றவங்களோட பாவங்களை மன்னிக்க மாட்டாங்க. அந்த மன்னியாமை அவங்க இருதயத்துல இருக்கிறதுனால கர்த்தரும் அவருடைய பாவங்களை மன்னிக்க முடியாம போகுது. அதற்கான சில ஓமைகளை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23 27 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். ஆமென். ஆமென். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ கணக்கு பார்க்க தொடங்கின போது 16,000 தாழ்ந்து கடன்பட்டவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வராங்க. இப்போ கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடினால அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதியும் அவன் பிள்ளைகளையும் என்ன பண்றாரு, நீ எல்லா கடத்தையும் கொடுத்து தீர்ற மட்டும் நீங்க இருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன்னு சொல்லி அவன் கெஞ்சி கேட்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த ஊழியக்காரன் மேல அந்த ஆண்டவன் மனதிறங்கி அவன் விடுதலை பண்ணி அவனை மன்னித்து விட்டார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். இது எங்கன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரணத்துல நம்முடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்தார். இங்க 16,000 தாளந்துன்னு சொல்லி எழுதியிருக்கு. அநேக பாவங்களை, நம்ம அக்கிரமங்களை, தாயின் வயிற்றிலிருந்து மட்டும் செஞ்ச எல்லா பாவங்களையும் மன்னித்தார். அப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த ஓமையோட இன்னொரு தொடர்ச்சி என்ன நடக்குதுன்னு பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 28 35 வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவன் ஆகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போட்டுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவருடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆமென். ஆமென். இப்போ 16,000 தாளந்து மன்னிப்பை பெற்ற அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகும்போது தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன்பட்டு இருக்கிற தன் உடன் வேலைக்காரனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீரணும், அது வரைக்கும் நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் காலில் விழுந்தோம், பொறுமையாயிருன்னு சொல்லி கெஞ்சியும் அவன் இறங்கவே இல்லை. எல்லாவற்றையும் உனக்கு நான் கொடுக்குறேன்னு அவன் வேண்டிக் கொண்ட போதும் அவனுக்கு இறங்கவே இல்லை. அவனோ சம்மதியாமல் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்மலமும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அந்த ஊழியக்காரன் என்ன பண்றான், ராஜாவுக்கு தெரிவிக்கிறான். ராஜாவே, நீங்க 16,000 தாளந்து அவனை மன்னிச்சிங்க இல்லையா, அவன்கிட்ட ஒருத்தன் 100 தாளந்து வாங்கியிருந்தான். அவன் எவ்வளவு கெஞ்சி கேட்டும் அந்த 100 தாளந்த அவன் மன்னிக்க மனதில்லாம அவனை தண்டிச்சான். அப்போ ராஜா கோபம் அடைந்து அவனை கொண்டு வான்றார். அப்போ பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடினால் அந்த கடனை முழுசு நான் உனக்கு மன்னிச்சேன் இல்லையா, அப்போ நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் வேலைக்காரனுக்கு இறங்காமல் போனது என்ன அப்படின்னு கேட்கிறார்.
அப்ப ஆண்டவர் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து திரும்பவும் சிறையில வைக்கிறார். நீங்களும் அவனவன் தன் சகோதரனுக்கு செய்த தப்பிதங்களை மன்னியாமல் போனால், எப்படி மன்னிக்கணுமா? மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கும் அப்படியே செய்வார். அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா முதல்ல நம்மளும் மன்னிக்கணும். மன்னிக்கிறது நம்ம இருதயத்துல அந்த நம்ம மற்றவங்களை மன்னிக்கும் போது அவங்க மேல இருக்கிற கசப்பு, கோபம், வைராக்கியம் இதெல்லாம் போகும். இன்னும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க மேல இருக்கிற சுத்தமா அந்த அடிச்சுவடுகளே நம்மளை விட்டு நீங்கிடும். நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என் கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடங்க. நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம அப்படி கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவர் மனப்பூர்வமாய் நம்ம ஆசீர்வதிப்பார். அப்போ நம்ம கர்த்தரிடத்துல மனப்பிரம்யமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். மனப்பிரம்யமா சந்தோஷமா இருந்து, ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுங்க இந்த வசனத்தை அப்படின்னு கேட்கும் போதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, அவரை தேடும் போது நம்ம அவரை கண்டடையலாம். வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஆமேன். ஆமேன். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு மன்னிப்பார். அப்போ ஏன் அவங்களால மன்னிக்க முடியாம போகுதுன்னா, ஆண்டவரால நீங்க நம்மளும் என்ன பண்றோம், மற்றவங்களோட பாவங்களை நம்ம மன்னிக்க மாட்டோம். அப்படி நம்ம மன்னிக்காதனால தேவனாலையும் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க முடியாம இருக்கு. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்கள் மனுஷனா அவரை மன்னிப்பார். எதை விதைக்கிறோமோ அதையே நம்ம அறுப்போம். அப்போ கர்த்தர் சொல்றாரு, உங்களை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. உன் சகோதரன் உனக்கு விரோதமா குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டா அவனுக்கு மன்னிப்பாயாகன்னு சொல்றார். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமா குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்னை மன்னின்னு சொன்னா அவனுக்கு மன்னிப்பாயாகன்னு சொல்றாரு. அப்போ 7 தடவையான்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, 7 தடவை 70 தடவை என்ன பண்ண நீ மன்னிக்கணும்னு சொல்ற. இப்போ மன்னிக்கிறது கர்த்தருக்கு பிரியமான காரியம். ஏன்னா நம்ம முகத்திலையும் என்ன இருக்கு, கண்ணுல துரு இருக்கும் போது நம்ம மத்தவனை பார்த்து அதை நீக்கி போடு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போ நம்ம சுத்தம் படுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம சுத்தப்படுத்திக்கணும்னா மற்றவங்களை மன்னிக்கணும். கர்த்தர் எதை செய்தாரோ அதை அடையாளங்களை நம்ம தரித்துக்கணும். மன்னிச்சுட்டேன்னு சொன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா, மனப்பூர்வம் மன்னிக்கணும். சும்மா நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. மன்னிச்சுட்டீங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது திரும்பவும் அந்த வார்த்தை அவங்க செய்த தப்புகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. நம்ம மன்னிச்சிட்ட பிறகு ரொம்ப நாள் கழிச்சு நீங்க இதை செஞ்சீங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னா உங்க இருதயத்துலதான் அந்த மன்னியாமை இருக்கு. ஏன்னா இருதயத்தின் நினைவுதான் என்ன பண்ணுது, வாய் பேசுது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிக்கலாம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். நான் எதை மன்னித்தேனோ அதை எங்க மன்னிச்சிருக்கேன், கிறிஸ்துவோட சன்னிதானத்துல மன்னிச்சிருக்கேன். கர்த்தாவே, அந்த சகோதரனுடைய பாவத்தை நியாய தீர்ப்புல கொண்டு வராதீங்க, இம்மட்டும் அவனோட பாவத்தை என்ன பண்ணுங்க, மன்னிங்கன்னு சொல்லணும். நம்ம பாவத்தை மன்னிக்கும் போது என்ன கேட்கிறோம், கர்த்தாவே பாவங்களை அறிக்கை எடுக்கிறோம், நியாய தீர்ப்புல என்னோட பாவங்கள்லாம் இது என்ன பண்ணுங்க, எண்ணாதீருங்கன்னு சொல்லியிருக்கு. யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் சொல்லியிருக்கு. யாருடைய பாவங்கள் எண்ணப்படாமல் போவதோ அவன் பாக்கியவான் சொல்லி எழுதிருக்கு. அப்ப மன்னிச்சுட்டேன்னா நம்ம இருதயத்துல இருந்து அதை எடுத்துடணும், மறந்துடணும். ஏன்னா சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்து, அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. என்ன பண்ணுவான், சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், மூக்குரல், தூஷணம், அப்படி நம்ம இருதயத்தை என்ன பண்ணுவான், அந்த சகோதர சகோதரிகள் மேல நெருக்கி நம்மள என்ன பண்ணுவான்னா கர்த்தரத்தில் நம்மளை நெருங்காதபடி பண்ணுவான். இதனால நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா தீட்டாயிடும். அப்போ யாதொரு கசப்பான வேர் நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்ம விட்டு வெளியே போயிடுவார். ஏன்னா பரிசுத்தம் இல்லாம ஒரு இடத்துல அவர் வாசம் செய்ய மாட்டார். அப்போ மன்னிக்கணும் இல்லையா, கிறிஸ்து நம்மளை மன்னித்தது போல நம்மளும் மன்னிக்கணும். வாசிக்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள் வாசிக்கலாம். சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது.
ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். ஆமென். அப்போ சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுதுன்னு எழுதிருக்குது. இது இருந்துச்சுன்னா தேவன் நம்ம கிட்ட வாசம் பண்ண மாட்டார். இன்னைக்கும் நீங்க சிந்திச்சு பாருங்க, நம்மளுக்கு பைபிள் படிக்கிறோம், அந்த வசனம் நம்மளுக்கு புரியுதா? யாராவது விளக்கி சொன்னா கூட நம்மளுக்கு மறந்து போதா? அப்ப டெய்லி நம்ம கேட்கிறோமே, அப்ப இன்னைக்கு நிறைய நம்ம என்ன பண்ணிருக்கணும், நம்ம கத்துக்கணும் இருக்கணும் இல்லையா? நிறைய காலத்தை பார்த்தா நீங்க எல்லாம் போதகராகி இருக்கணும்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்குது. அப்ப ஏன் நம்ம இன்னும் குழந்தைகளா இருக்கணும்? ஏன் இன்னும் வளர முடியல நம்மளால? அப்போ ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க. அப்போ நம்ம இருதயத்துல கை வச்சு பார்த்து நம்ம இன்னும் யார் மேலேயாவது கசப்பா இருக்கிறோமா? யார் மேலேயா கோபம் வருதா? யார் பேரையாவது சொன்னா நம்மளுக்கு எரிச்சல் அடைகிறோமா? இல்ல மத்தவங்களை புகழும் போது நம்மளுக்கு எதனா இருதயத்துல ஒரு சங்கடம் ஏற்படுதா? இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். யார் பேரை சொல்லும் போது நம்மளுக்கு வெறுப்பு வருதா? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்னு சொல்லி கொலோசியர்ல எழுதியிருக்கு. அப்போ மன்னிக்கிற இருதயம் நம்மளுக்கு இல்லைன்னா வசனம் ஒண்ணுமே புரியாது. அதை நீங்க எத்தனை தடவை படிச்சாலும் பிசாசு என்ன பண்ணுவான், அந்த வசனத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்து போட்டுருவான். வலி அருகே விதைக்கப்பட்டவர்களா நம்ம இருப்போம். அப்போ வலி அருகே நம்ம விதைக்கப்பட்டவர்களா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னமும் மன்னியாம இருக்கிறோம். அப்போ மன்னியாமையும் நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்யாம இருக்கிறது தான் அதுக்கு காரணம். இப்ப மன்னியாமையை நம்ம பார்த்தோம். இப்ப மன்னியாமை இருக்கிறதுனால வசனங்கள் என்ன பண்ணாது, நம்ம இருதயத்துல தங்காது. அதே போல நம்முடைய பாவங்களை ஒத்துக்கணும், நான் செஞ்சது தப்பு தான், கர்த்தர் நீதிபரர்னு சொல்லணும். நெகேமியா சொல்றாரு, எங்களுக்கு நேரிட்ட எல்லா காரியங்களிலும் நம்முடைய கர்த்தர் நீதி உள்ளவர். நாங்க ஆகடியம் பண்ணோம், நாங்க ஆகாதவர்களை செஞ்சோம், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செஞ்சோம், அதனால நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எங்களுக்கு வந்துச்சு. கர்த்தரோ நீதி உள்ளவர்னு சொல்றாங்க. இதைதான் டேனியலும் சொல்றாரு. ஏசாயாவும் என்ன சொல்றாரு, எங்களோட நீதி எல்லாம் கிழிந்த கந்தலை போல இருக்கிறது. அப்புறம் உங்களுடைய மகா இரக்கங்களை நம்பியே நாங்க வந்திருக்கிறோம். வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம்னா இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்றார். அவர் நம்ம கிட்ட இருக்க மாட்டார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் உண்மையும் நீதி உள்ளவருமா இருக்கிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம பாவம் செய்யலன்னு சொன்னா அவரை பொய்யராக்குகிறதா இருக்கும். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இராதுன்னா அந்த வசனம் நமக்குள்ள இருக்காது. அந்த வசனம் நம்ம இருதயத்துல தங்கவே தங்காது. அந்த வசனம் நம்ம இருதயத்துல தங்கணும் இல்லையா? இப்போ ஒரு வசனத்தை நம்ம அநேக தரம் போதிக்கிறோம், நிறைய சகோதரர்களும் போதிப்பாங்க. ஆனா அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு திரும்ப ஒரு 6 மாசமோ இல்ல ஒரு 3 மாசமோ கழிச்சு கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, புதுசா கேட்கிற மாதிரி கேட்பாங்க. சொன்னவங்க கிட்டே அதை வந்து கேட்பாங்க. அப்போ ஆச்சரியமா இருக்கும், என்ன இது, நம்ம இவ்வளவு நாளா அவங்களுக்கு பேசணுமே, இந்த வசனத்தை கொடுத்து ஒரு மணி நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோமே, அவங்க புதுசா கேட்கறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மறந்துட்டு இருப்பாங்க. இந்த வசனத்தை கேட்டதே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா பிசாசு என்ன பண்றான், அவங்க இருதயத்துல இருந்து அந்த வசனத்தை எடுத்து போட்டு அவங்க ரட்சிக்கப்படாதபடிக்கு, அவங்க குணப்படாதபடிக்கு, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதபடிக்கு அந்த வசனம் அவங்க இருதயத்துல இருந்து எடுக்கப்பட்டு போகுது. அந்த வசனம் அவங்க இருதயத்துல தங்குச்சுன்னு வைங்க, அவங்க மனம் மாறி கர்த்தருடைய பிள்ளைகளா மாறிடுவாங்க. அவங்கள ரட்சிக்க வல்ல வசனம் சொல்லி எழுதியிருக்கு. அப்படிப்பட்ட வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு பைபிள் படிக்கும்போது புரியுதா? முதல்ல இயேசு கிறிஸ்துவை தேவன்றதை அறியறத நம்ம சோதித்து அறிஞ்சு பார்த்தோம் இல்லையா? அப்போ அந்த வசனம் எல்லாம் நம்ம இருதயத்துல தங்குதா? அப்போ வேதங்களை சோதித்து அறிஞ்சு பாருங்க, வேத வசனங்களை தேடி ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் நமக்கு எதனா சொல்லி கொடுக்குறாரா? நிறைய காரியங்கள் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார் இல்லையா? அவர் இல்லாம நமக்கு ஒரு வசனமும் புரியாது. என்னை எல்லாமே நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாதுன்றார். அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பைபிள் படிக்கும்போது இதுக்கு இணையான இன்னொரு வசனத்தையோ
இதுக்கு சப்போர்ட்டான இன்னொரு வசனத்தை என்ன பண்ணுவார்னா நம்ம இருதயங்களை தோண செய்வார். இதை படிக்கும் போதே நம்மளுக்கு அது ஞாபகம் வரும். ஆமால இங்க எங்க சங்கீதத்துல நம்ம படிச்சோம் இல்லையா, இதே நம்ம மார்க்லயும் இதை படிச்சிருக்கோம் இல்லையா, இதே ஜோடி வசனத்தை நம்ம இங்க படிக்கிறோம் இல்லையா. அப்போ இது படிக்கும்போது நம்ம அந்த ஜோடி வசனத்தை படிக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அது புரியும். ஆண்டவர் என்ன மறைப்பொருளை மறைத்து வைத்திருக்கிறாரோ அதை அவருடைய பிரியமானவங்களுக்கு என்ன பண்ணுவாரு, தன்னுடைய ஊழியக்காரனுக்கு தன்னுடைய ரகசியத்தை தெரிவிப்பார். அப்போ நம்மளுக்கு புரியணும், பைபிள் வந்து புரியணும். ஏன்னா பைபிள் புரியாம எப்படி நம்ம கர்த்தரை அறிவோம்? கர்த்தர் நமக்குள்ள இருந்தாருன்னா வேதம் நம்மளுக்கு சத்தியம் வந்து எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா ஒரு பரிச்சயமா இருக்கும், நல்லா நம்மளுக்கு புரியும். அப்போ சில காரியங்கள் புரியாம இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம். அது தாகமா இருக்கிறோம், என்ன பண்ணுவோம், அதை தேடுவோம். அப்போ அதை தேடும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார், சில சமயம் ஒரு நாள்ல சொல்லி கொடுப்பாரு, இல்ல ஒரு வாரத்துல சொல்லி கொடுப்பாரு, இல்ல ஒரு மாசத்துல சொல்லி கொடுப்பாரு, இல்ல ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இருக்கும்போது மற்ற சகோதரர்கள் மூலமாவோ இல்ல நம்ம வேதம் படிக்கும் போதாவது இல்ல எப்படியாவது நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய வசனத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாரு. அப்ப நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். அப்ப காத்து கொண்டு இருக்கும்போது அது எப்படி இருக்குன்னா ஜீவ விருட்சம் போல இருக்கும். அந்த வசனத்துக்கான சத்தியத்தை நம்ம அறியும் போது அது ஜீவ வசனத்தை போல இருக்கும். இது சத்தியம் இல்லையா அப்படின்றது நம்ம இருதயமே சொல்லும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளே நம்ம நீதிமான் நினைச்சுன்னு இருக்கும். எல்லா பாவங்களையும் நம்ம அறிக்கையிட்டோமா. இப்ப நம்ம சில பாவங்களை நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் நான் செஞ்சோம், இதெல்லாம் மன்னிச்சுங்க, இது மனப்பூர்வமா இதெல்லாம் பாவம்னு சொல்லி நம்ம துக்கப்பட்டோமா, இதெல்லாம் செஞ்சு நான் கர்த்தருக்கு துக்கப்படுத்தினேன், இந்த மன்னிச்சிடுங்க ஏசப்பா, நான் தான் உங்களை சிலுவையில் அரைஞ்சேன், எவ்வளவு தடவை உங்களை சத்திய வசனங்களை தெரிஞ்சு நான் துணிகரமா பாவம் செஞ்சேன், கிருபையின் ஆவியை நிந்திச்சனே அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பாவங்களும் எப்பெல்லாம் நமக்கு ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் உட்காந்து மன்னிப்பு கேட்டோமா. அப்போ நம்ம பாவங்களை மன்னிப்பு கேட்கும் போதே நம்ம எவ்வளவு பெரிய அநியாயக்காரன்றதை உணரும் போது நம்ம இருதயம் நொறுங்குண்டு போகும். அப்போ மற்றவங்களை மன்னிக்க மாட்டேன் நம்ம எப்படி சொல்லுவோம், நானே அநியாயக்காரன், இப்போ நான் எப்படி மற்றவனை மன்னிக்காம இருக்க முடியும்? கர்த்தாவே என்னையும் என்னோட சகோதரனுடைய பாவங்களை மன்னியும் சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆனா இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா, நம்ம பரிசுத்தவான், நம்ம நீதிமானா இருக்கிறோம், அவங்க வந்து கட்டிட சபைக்கு போறாங்க, அவங்க இன்னும் திருத்துவத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு சத்தியம் புரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, தேவனை அறியாதவர்களுக்கு மாத்திரம் கிடையாது, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களையும் தண்டிக்கிறதுக்கு கர்த்தர் வருகிறார்னு சொல்லி எழுதியிருக்கு. இதை குறித்து ஒரு உவமையை பார்க்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9-14 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஊமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு துணியாமல் அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமேன். ஆமேன். தங்களை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் என்கிற சிலரை குறித்து ஒரு ஓமையை சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஜீசஸ் நேம்ல பேப்டிசம் எடுத்துட்டோம், வீட்டு சபைக்கு வரோம், நிறைய வசனங்கள் அறிஞ்சிட்டோம். அதனால மற்றவங்களை என்ன சொல்றோம், இல்ல அவங்களுக்கு சத்தியமே தெரியல, ஒன்காடு தெரியாது, இன்னும் ரகசிய வருக, கள்ள போதகம், பாஸ்டர்ன்ற அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிருக்கிறோம் இல்லையா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவங்க நீதிமான் என்று நம்பி மற்றவர்கள் என்ன பண்றாங்க, அற்பமா என்றாங்க. இது நமக்கும் பொருந்தது இல்லையா. அப்போ 2 பேர் ஜெபம் பண்ண போறாங்க. அதுல தேவாலயத்துல போகும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தன் பரிசேயனா என்னது, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பரிசேயனா தேவனுடைய சத்திய வசனங்களை கற்று தேறினவங்களதான் பரிசேயன் சரிசேயர்லாம் சொல்லுவாங்க. ஆயக்காரன்னா தேவனை அறியாதவங்களும் பாவிகளுமா இருக்கிறவங்களை பார்த்து ஆயக்காரனுவாங்க. இவங்க 2 பேருமே தேவாலயத்துக்கு போறாங்க. பரிசேயன் நின்று என்ன சொல்றான், நான் பரிகாரர், ஆயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்றவர்களை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடினால் உங்க ஸ்தோத்திரிக்கும். அப்போ மற்றவங்களை என்ன பண்றாங்க, கம்பேர் பண்ணி தன்னோட ஜபத்தை இங்க செலுத்துறான். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சம்பாதியத்தை எல்லாம் தசமபாகம் தருக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம்.
அப்போ ஆயக்காரன் தூரத்துல நின்று என்ன பண்றான், கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், ஏன்னா வானம் அவருடைய சிங்காசனம், தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே பாவியா இருக்கிற என் மேல் கிருபையாயிரும்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். அப்போ அந்த பரிசேயன் கிடையாது, இந்த ஆயக்காரன் தான் என்ன பண்ணான், நீதிமானா ஆக்கப்பட்டான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவனுக்கு முன்னாடி போய் நம்ம நின்று நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம்னு சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நமக்கு தைரியம் இருக்கா? வானங்களும் அவருக்கு முன்னாடி பரிசுத்தம் கிடையாதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ அக்கிரமத்தை தண்ணீராய் குடிக்கிற மனுஷன் எம்மாத்திரம் சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ இங்க பாவின்னு சொல்லி அறிக்கையிட்டு, நான் தகுதி இல்லாத அவங்ககிட்ட சேர்றதுக்கு எனக்கு நான் அசுத்தமா இருக்கிறேன்னு சொன்னாதான் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்மளை பரிசுத்தமாக்கும், நீதிமானாக்கும். நான் நீதிமான் சொன்னா அங்கேயே நான் விழுந்து போயிட்டேன்னு அர்த்தம். இப்போ இதே போல இன்னொரு சம்பவம் நடக்குது. அப்போ ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன நன்மையை செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது, அது ஜீசஸ் சொல்றாரு, என்னை ஏன் நல்லவன் சொல்வானே அப்படின்னு கேட்குற. ஏன்னா அவர் மாம்சத்துல இருக்கிறாரு, அந்த மாம்சன்றது பாவ சரீரம், அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆனா ஆதாமால் உண்டான இந்த பாவ சரீரத்துல அவர் இருக்கிறதுனால என்னையே நல்லவன் சொல்லுவானே, தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படின்னு அவருக்கு சொல்லுவார். அப்போ நான் நித்திய ஜீவன்ல பிரவேசிக்கணும்னா நான் என்ன செய்யணும்னா அப்படி கேட்கும்போது, கற்பனைகளை கை கொள்ளுப்பா அப்படின்னு சொல்லுவார். எந்த கற்பனைன்னு கேட்கும்போது அவர் 10 கட்டளையில இருக்கிற அந்த கற்பனைகளை சொல்லுவார். அதுக்கு அந்த வாலிபன் என்ன சொல்வான்னு பாத்தீங்கன்னா, நான் இதெல்லாம் சிறு வயது மது கொண்டு நான் இதை கடைபிடிக்கிறேன் அப்படின்னும் போது, என்னிடத்துல எதுனா குறை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, கர்த்தர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்துன்னு எழுதியிருக்கும் அந்த வசனம். அப்போ நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவர்களை விட்டு தரித்திரர் கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வான் சொன்ன போது அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் அந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைந்து போனான்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ நீதிமான்னு நான் கற்பனைகள் எல்லாம் கை கொள்றேன் அப்படின்னு சொல்லும் போது கூட, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் இடத்துல ஒரு குறை இருக்கு, நீ பூரண சர்க்குண அவனை விரும்புறியாப்பா? அவன் இடத்துல அன்பு கூர்ந்து சொல்றாரு, இதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட என் பின்னாடி வாணும் போது அவனால வர முடியல. தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் என்ன பண்ண முடியாது, உங்களால ஊழியம் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் அதான் சொல்றாரு. இதே பாவிகளை கூப்பிடுறாரு, தன்னை நீதிமான்னு காட்டின வரமாட்டேன் வராம போயிட்டான் இல்லையா. இதே அந்த ஆயக்காரனை பார்க்கலாம், ஆயக்காரனை கூப்பிடுறாரு, அந்த ஆயக்காரன் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்கள் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். ஆமீன். ஆமீன். அப்போ ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை பார்த்து என்ன சொல்றாரு, எனக்கு பின் சென்று வான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அவன் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றான்றதை பார்க்கலாம். அதே போல சகைவு தெரியும் இல்லையா, சகைவு வீட்டுக்கு நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு. அப்போ சகைவும் ஒரு வட்டிக்கு விடுற ஒரு தொழில தான் செஞ்சுட்டு இருந்தார் இல்லையா. அப்போ சந்தோஷத்துடன் என்ன பண்றாரு, அவர் வீட்டுக்கு கூட்டு போறாரு. அங்க கர்த்தர், அந்த வசனம் நீங்க போய் வீட்டுல இருக்கும்போது படிச்சு பாருங்க, கர்த்தர் நீ இதை கொடு, நீ இதை செய், அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டார். அவரோட வீட்டுக்கு வரும்போதே அவன் என்ன நினைக்கிறான்னா, நான் மகா பாவியாச்சே, என்ன போய் தெய்வம் தேடி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் இருதயத்துல சந்தோஷப்பட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நான் யாருக்கிட்டையாவது அநியாயமா எதனா வாங்கினது உண்டானால் நாள் அத்தனையா திருப்பி செலுத்துகிறேன், நான் யாருக்கிட்டையாவது எதனா ஏமாத்தி இருந்தேன்னா நான் என் சொத்துல பாதிய ஏழைங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் அபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அப்போ இழந்து போவதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார்னு சொல்றாரு. அப்போ இங்க தன்னை நீதிமான்னு சொன்னவங்க யாருமே கர்த்தருக்காக எதுவுமே செய்யறதுக்கு முன் வரல, இந்த உலகத்தை இழக்கிறதுக்கு முன் வரல. ஆனா பாவிகள் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருக்கு தன்னுடைய சொத்துக்களை இழக்கிறதுக்கு முன் வந்தாங்க. எல்லாவற்றையும் விட்டு வந்து லேவியை பார்க்கிறோம், தன் ஆஸ்தியை பாதியை தரன்னு சொல்லி மனப்பூர்வமாய் சொன்ன சகைவை பார்க்கிறோம். ஆனா இங்க நான் எல்லா கற்பனைகளும் கை கொள்றேன்னு சொன்னவன் என்ன பண்ண முடியல, ஆஸ்திகளை கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. அதான் கர்த்தர் சொல்றாரு, ஊசியின் காதுல ஒட்டகம் நுழையிறது எவ்வளவு கடினமா இருக்குமோ அது போல ஐஸ்வர்யன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கடினமா இருக்கும். இதே நீங்க லூக்கால மற்ற வசனத்துல நீங்க ஆராய்ந்து பாத்தீங்கன்னா, ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கையா இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதா இருக்கு. அப்போ கர்த்தர் மீது தான் நம்மளோட நம்பிக்கை இருக்கணும் இல்லையா. அப்போ கர்த்தர் மீது முழு இருதயத்தை நம்ம செலுத்துறோமா?
இதை குறித்து இன்னொரு உண்மையும் சொல்றோம். அப்ப இங்க என்ன நம்ம நினைக்கிறோம்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம மனம் திரும்பிட்டோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வஞ்சித்து கொண்டு இருக்கிறோமா? ஏன்னா பாவின்னு சொல்றவங்க மனம் திரும்புறதை நம்ம பார்க்கிறோம், அநியாயக்காரன்றவங்க மனம் திரும்புறதை பார்க்கிறோம் இல்லையா? இதை குறித்து இன்னொரு உண்மையும் பார்க்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 28 31 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, இது ஓமையா சொல்றாரு இல்லையா? அவன் மூத்தவங்கிட்ட திராட்சை தோட்டத்துல வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவன் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு என்ன பண்றான்? அப்பா சொன்னாரே அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு மனஸ்தாபப்பட்டு போறான். இளையவன் கிட்ட போய் அதே வார்த்தையை சொல்லி என்ன சொல்றாரு? திராட்சை தோட்டத்துல வேலை இருக்கு, போறியாப்பான்னு கேட்கும்போது போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போல. இதுல யாரு தகப்பனுடைய சித்தத்தின்படி செஞ்சது? அப்ப கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க? மூத்தவன் தான். போக மாட்டேன்னு சொன்னா கூட பின்னாடி மனஸ்தாபப்பட்டு என்ன பண்றாரு? அப்பாவுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுத்துட்டோமே, அப்படி சொல்லிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி மனம் திரும்பி போறாங்க. அப்போ போறேன்னு சொன்னவங்க 2வது பையன் போல. அப்ப இதுல யார் ஒரு கர்த்தருடைய சித்தத்தின்படி செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா மூத்தவன் தான் இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் யாரும் அதுல பிரவேசிக்க முடியாது. அப்போ இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இங்க ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி அவருடைய வசனங்களை கேட்டு அதன்படி நம்ம நடக்கிறோமா? இன்னமும் நம்ம இருதயங்கள் சொல்றதுபடி நடக்கிறோமா? இன்னமும் இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சுட்டு இருக்கிறோமா? இன்னமும் நம்ம எதுக்காவது அடிமையா இருக்கிறோமான்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எல்லா பாவங்களுக்கும் நம்ம அறிக்கை பண்ணோமா? ஏன்னா நம்ம அறிக்கை பண்ணதான் இது தப்புன்னு நம்ம துக்கப்பட்டா மட்டும்தான் அதுல இருந்து நம்ம வெளியே வருவோம். அதை வெறுக்கணும். அந்த பாவத்தை வெறுத்தா மட்டும்தான், நம்ம இதை மாதிரி செஞ்சோமே, இந்த அருவருப்பான காரியங்களை நம்ம செய்யறோமே, என் சகோதரன் நம்ம துக்கப்படுத்தினமே, அவனை காயப்படுத்தினமே, அவனோட இருதயம் எந்த அளவுக்கு நொந்து போயிருக்கும் அப்படின்னு நம்ம செஞ்ச பாவம் இருக்கு இல்லையா? அதற்காக நம்ம மனஸ்தாபப்படணும். லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கும், ஆத்மா துக்கமோ ரட்சிப்பை உண்டாக்கும்ன்றத நம்ம வேதத்துல எழுதியிருக்கிறத வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன்னு சொல்றாரு இல்லையா? மார்க்கு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஆமேன். ஆமேன். அப்போ பிணியாளிக்கு தான் வைத்தியன் தேவை இல்லையா? நான் பாவின்னு சொன்னாதான் இயேசு கிறிஸ்துவோட கிருபை எனக்கு தேவைப்படும். நான் நீதிமான்னு சொன்னா அவர் எனக்கு தேவையில்லையே. அப்போ இதை குறித்து நிறைய ஊமைகளும் நம்ம பார்த்தோம் இல்லையா? பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான் சொல்லி பவுல் சொல்றாரு. அப்ப அவர் பிரதான பாவினா நம்மளாம் யாரு? பாவம்னா இவங்க என்ன நினைச்சுக்கலாம், ஒருத்தவங்க ஒரு கேட்டகரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பாவம் கிடையாதுன்னு. நம்மளுடைய இருதயம் நம்மள நியாயத்திருக்காது, தேவனுடைய வசனம் தான் நம்மள நியாயத்திருக்கோம் இல்லையா? பாவம்னா என்ன? வேதம் பாவத்தை குறித்து என்ன சொல்லுகுதுன்றதை ஆராய்ந்து பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஆமென். நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். ஆண்டவருடைய வசனத்துல எதெல்லாம் செய்யாதே அப்படின்னு ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் செய்யறதெல்லாம் பாவம். சரி, யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஆமென். இது வரைக்கும் நான் எல்லா வசனத்துக்கும் நான் கீழ்படுகிறேன், இது வரைக்கும் நான் எந்த வசனத்தையும் நான் மீறல, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா கட்டளைகளும் நான் கீழ்படுகிறேன், பைபிள் இருக்கிற எல்லா வசனத்தையும் நான் கீழ்படுகிறேன் அப்படின்னு சொன்னா, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும்
அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். செய்யறதுக்கு திராணி இருந்தும் அதை செய்யாம போனா பாவம்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. சரி, ரோமர் 14 வாசிக்கலாம். ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. ஆமென். விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். இன்னைக்கு நம்முடைய கர்த்தர் வருகிறார்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ நம்ம அந்த விசுவாச குறைபாடு நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது பாவம். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது அவிவிசுவாசத்தோடு நம்ம செஞ்சோன்னா அது பாவம்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அந்தபடி நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்போ எந்த மனுஷனும் பொய்யன்னு சொல்லணும், கர்த்தர் ஒருத்தர் தான் நீதிபதி. அதான் ஜீசஸ் சொல்றாரு, என்னையே நல்லவன் சொல்லுவானே, தேவன் ஒருவரை தவிர இங்க நல்லவன் யாருமே கிடையாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம், ரோமர் 3:4. அப்படியாக மாட்டாது. நீர் உம்முடைய வசனங்களில் நீதிபரராய் விளங்கவும் உம்முடைய நியாயம் விசாரிக்கப்படும் போது வெற்றியடையவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறபடி தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக. ஆமென். தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்லுவோமாக அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போ மனுஷங்கள்ல இந்த மாம்ச சரீரத்துல நம்ம எப்படி நீதிமானா இருக்க முடியும்? கிரியையில நம்ம நீதிமானா இருக்க முடியுமா? சரி, மனுஷன் பரிசுத்தமா இருக்கிறத பத்தி பார்ப்போம். யோபு 15:14 வரைக்கும் வாசிக்கலாம். மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருக்கிறதற்கும் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாய் இருக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இதோ தம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறதில்லை. வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். ஆமென். மனுஷனானவன் பரிசுத்தமாய் இருப்பதற்கும் ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன் நீதிமானாவதற்கும் அவன் எம்மாத்திரம். நம்முடைய பரிசுத்தவான்களையும் அவர் நம்புகிறது இல்லைன்னா தேவதூதர்களும் அவருக்கு முன்னாடி பரிசுத்தவான் கிடையாது. வானங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதே இன்னொரு ஜோடி வசனத்துல பாத்தீங்கன்னா நட்சத்திரங்களும் அவருக்கு முன்னாடி பரிசுத்தவான்களை கிடையாதுன்னு சொல்லி எழுதியிருக்கும். அது தேவதூதர்களை சொல்றாரு. அப்போ அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாக அசுத்தமும் அருவருப்பா இருப்பான்றதை சிரிச்சு பாருங்கன்னு சொல்லி யோபு சொல்றாரு இல்லையா? அப்போ பைபிள்ல பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுத பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவதுன்றத நம்ம பாக்குறோம். அப்போ பரிசுத்தவான்கள் பைபிள்ல எழுதி இருக்குது. அப்ப எப்படி அவங்க ஆனாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்களும் நானும் எப்ப பரிசுத்தமா மாறணும்? வாசிக்கலாம், ரோமர் 3:23 வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஆமென். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, எல்லாருமே ஏகமாய் பாவம் செஞ்சு, அப்போ இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துடைய மீட்பை கொண்டு நம்ம தான் நீதிமானாக்கப்பட்டோம். அப்போ இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்ம சுத்திகரிக்குது இல்லையா? ஏறக்குறைய நியாயப்பிரமாணத்தின்படி ரத்த சிந்தல் இல்லாம பாவ மன்னிப்பு கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவரால் தான் நம்ம பரிசுத்தமாகும். வாசிக்கலாம், எபிரேயர் 10:10 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில பலியானதுனாலதான், அவரை விசுவாசிக்கிறது மூலமா நம்ம பரிசுத்தமாகப்போம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தினால கழுவப்பட்டேன், நான் பாவி, நான் அநியாயக்காரன், என்னை மன்னிங்க ஏசப்பா நான் போய் சொன்னதுனால கர்த்தர் என்னை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது. ரோமர் 5:9 வாசிக்கலாம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஆமென். முந்தின வசனம் அவருடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம்னு வாசிச்சோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? அவருடைய ரத்தத்தினாலே நீங்க நீதிமானாக்கப்பட்டோம். அப்போ அவரால் தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம், அவரால் தான் நம்ம நீதிமானாக்கப்பட்டோம். அப்போ எப்போ நம்ம நீதிமானாக்கப்பட்டோம், எப்போ பரிசுத்தமாக்கப்பட்டோம்? ஞானஸ்தானத்துல உடன்படிக்கை பண்றோம்.
ஏசப்பா இதுக்கு முன்னாடி நான் அநியாயக்காரனும் அக்கிரமக்காரனும் நம்ம துன்மார்க்கனும் எல்லா பாவங்களையும் நம்ம அறிக்கையிடுறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும். அப்போதான் என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவி நமக்குள்ள வராருன்னா பாவங்கள் மன்னித்து நம்ம பரிசுத்தமானதுனாலதான், புதிதாய் பிறந்ததுனால கிறிஸ்து நமக்குள் வாழ்கிறார்ன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா. அத தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தம்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கை ரத்தம்னா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் தான் நம்ம பரிசுத்தமாக்குச்சு. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா உடன்படிக்கை நம்ம செஞ்சோம். அப்போ ஞானஸ்தானம்ன்றது உடன்படிக்கைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்கிறதாக இல்லாமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்ம இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறது. இப்போ ஞானஸ்தானம் ஒரு உடன்படிக்கை. நம்ம உடன்படிக்கை மூலமா என்ன பண்றோம், பரிசுத்தம் செய்யறோம் இல்லையா. இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம் உடன்படிக்கையின் ரத்தம் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்ப அது மூலமா நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். முன்னாடி நம்ம அநியாயக்காரனும் அக்கிரமக்காரனா இருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீங்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா. அநியாயக்காரன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தம் செய்யட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா. அப்ப பரிசுத்தம் உள்ளவன் எப்படி இன்னும் பரிசுத்தம் ஆகணும். நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 47வது வசனம், ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினம் சபைகளில் சேர்த்து கொண்டு வந்தார். எதுக்கு சபைகளை சேர்த்து வந்தாரு? சபைன்றது இயேசு கிறிஸ்துவோட சரீரம். நம்ம அந்த சரீரத்துல நம்ம இருந்தாதான் நம்ம இன்னும் பரிசுத்தமாக முடியும். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம இருதயத்துல என்ன குற்றங்கள் இருந்தது அதை நம்ம அறிக்கை பண்ணோம், இதெல்லாம் பாவம்ன்றதை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அறிக்கை பண்ணி ஞானஸ்தானத்துல மன்னிப்பு கேட்டோம். நீங்க அப்பவே என்ன பண்ணீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்க. ஆனா முடிவு பரிந்து நிலைத்திருக்கவன் தான் ரட்சிக்கப்படுவான் வேதத்துல எழுதிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பூமியில வாழ்றோம். அப்ப அந்த பரிசுத்தத்தை நம்ம காத்துக்கொள்ளணும்னா நம்ம வேதத்தை படிப்போம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க சபைக்கு வருவீங்க, சபையில இருக்கும்போது சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு போதிப்பாங்க. அப்ப போதிக்கும் போது ஏதாவது ஒரு வசனம் உங்க இருதயத்துல குத்தும். இதை நம்மளும் பண்ணிருக்கோம் இல்லையா. இந்த பாவத்தை நம்மளும் அக்கிரமத்தை பண்ணிருக்கோம், இதெல்லாம் நம்ம ஞாபகமே இல்லையே, இதெல்லாம் நான் செஞ்சு ஆண்டவரை துக்கப்படுத்துறேன். அப்ப சில காரியங்கள்லாம் நமக்கு வெக்கமா இருக்கும், அசிங்கமா இருக்கும், வெளியே கூட சொல்ல முடியாத அளவுக்கு பாவங்கள். ஆனா அந்த பாவங்களை நம்ம அறிக்கை பண்ணி எதெல்லாம் இன்னும் என்ன கேட்டு என்னென்ன இருக்கு, நீங்க எவ்வளவாய் கிட்ட கர்த்தரிடத்துல சேர்றீங்களோ அவ்வளவா நம்மளை போட்டு நொறுக்குவார். இன்னும் உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு வா, இதெல்லாம் விட்டுட்டு வா, இதெல்லாம் விட்டுட்டு வா, இன்னும் உங்ககிட்ட இந்த குணம் இருக்குது, இதை மாத்திக்கோ, இதெல்லாம் சரியில்லை, நீ மாறு மாறு நம்மளை விட மாட்டாரு. அவனை நம்மள ஒரு சீர்பொருந்த பண்ணுவார். வாசிக்கலாம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆமென். அப்போ பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் போட்டு, ஏற்கனவே பரிசுத்தவான்கள் தானே, ஏன் சீர் பொருந்தணும்? பரிசுத்தவான்கள் இன்னும் பரிசுத்தமாகணும் இல்லையா, அதுக்குதான் சபை. அப்ப நான் சபைக்கு வர மாட்டேன், நம்ம ஆன்லைன் மெசேஜ் மட்டும் கேட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னா நம்ம கர்த்தரோட அவயங்கள்னா அவர் கூடவே இருக்கணும். என் கையும் என் காலம் வேற வேற இடத்துல இருக்க முடியாது இல்லையா. நம்ம சரீரத்துல பிரிந்து இருந்தாலும் ஆவியில நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் ஒரே ஐக்கியமா கிறிஸ்துக்குள்ள ஒன்றா இருக்கிறோம். அப்போ சபை கூடி வருகிறது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, சிலுவை இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, என்னுடைய கர்த்தர் சிலுவையில அவமானத்தை சந்தித்து பாடுகளை சந்தித்து அவர் நொறுக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி இதை என்னை மீட்டு கொண்டார். அந்த கிருபை எனக்கு லேசா கிடைக்கல, சீக்கிரமா கிடைக்கல, எனக்கு இலவசமா கிடைச்சது. ஆனா அதற்காக என் கர்த்தர் பட்ட பாடுகளை நம்ம நினைவு கூறும்படி அவருடைய மரணத்தை நம்ம தெரிவிக்கிறோம். எனக்காக தான் என்னுடைய கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரே அப்பத்தை நம்ம எல்லாரும் பிட்டு சாப்பிடும் போது அவருடைய அவயங்கள் என்பதை நம்ம அறிக்கை பண்றோம். கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்ம அறிக்கை பண்றோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஆமென். கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதும் போது என்ன எழுதுறாருன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும்
பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவருமா இருக்கிற தேவனுடைய சபைக்கு. அப்ப பரிசுத்தமாக்கப்பட்டவரும் இன்னும் பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு அழைக்கப்பட்ட ஜனங்க தான் இங்க என்ன இருப்பாங்க, சபையில இருப்பாங்க. அப்போ அவங்களை சீர்பொருந்த பண்றதுக்கு தான் சபை. ஒழுங்கற்றவர்களை நீங்க ஒழுங்குபடுத்தும்படிக்கு பட்டணந்தோறும் மூப்பர்களை ஏற்படுத்துன்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. அப்ப அவங்களை ஒழுங்குபடுத்தணும், சீர்பொருந்தப்படணும், பரிசுத்தவாக்கணும், இன்னும் அதிகமா பரிசுத்தமாகணும். எப்படி அவங்க பரிசுத்தமாக முடியும்? உங்களுடைய வசனமே பரிசுத்தம், உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம் சொல்லி எழுதிருக்கு. அப்போ தேவ வசனம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும். அதை நம்ம விசுவசிக்கும் போதே நம்ம பரிசுத்தமாகும். அந்த வசனத்தை சத்தியம் என்பதை விசுவசிச்சு கிரியையில என்ன பண்ணுவோம், நடப்போம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனம் நமக்குள்ள இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கிரியை இருக்கும் வெளியே. அந்த விளக்கு நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளிச்சம் நம்ம பிரகாசிப்போம். 1 பேதுரு 1:23 வசனம் வாசிக்கலாம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமேன். ஆமேன். அப்போ அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. மறுபடியும் பிறந்தோம் எதனால? இந்த வசனத்தினால. தேவனுடைய வித்து உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளையை காத்து கொள்ள கடவுதுன்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த வசனம் நம்ம இருதயத்துல இருந்தா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். வாசிக்கலாம். சங்கீதம் 37:31 வசனம் வாசிக்கலாம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. ஆமேன். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசுங்குவது. கற்பலகைனால் அல்ல, இருதயத்தை கிழித்து எழுதுவன்னு சொல்றாரு. அந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கும் போது கிரியில நம்ம வெளிப்படும். அதை நம்ம குடும்பங்கள்லயும் வேலைகள்லயும் போற இடத்துலயும் அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம், நடைமுறைப்படுத்துவோம். பயிற்சினாலும் முயற்சினாலும் என்ன பண்ணுவோம், அதை நம்ம கிரியினால வெளிப்படும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவசிக்கிறதுனாலதான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ முதலாவது நம்ம பாவங்களை அறிக்கை பண்ணணும், மன்னிக்கணும். இதை நீங்க ரெண்டுமே செஞ்சீங்கன்னா கர்த்தரிடத்தில் நெருக்கமா வருவீங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு, இன்னும் உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கு தம்பி, இதெல்லாம் இருக்குப்பா, இதெல்லாம் விட்டுட்டு வாப்பா, இதெல்லாம் எனக்கு பிரியம் இல்லாத காரியம், அப்போ நீ இதெல்லாம் இன்னும் வெறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ உலகத்தையும் நம்ம வெறுக்கணும் இல்லையா? ஏன்னா அது உலகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவையும் நம்ம வெறுக்கணும்னு சொல்லி வேதத்துல வாசிக்கலாம். லூக்கா 14:26-27 வசனங்கள் வாசிக்கலாம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். ஆமேன். ஆமேன். அப்போ கர்த்தர் தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் வெறுக்க சொல்றாரா? அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. இதுக்கு இதே ஜோடி வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தரை காட்டிலும் இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதிகமா நேசிக்க கூடாது. கர்த்தர் தான் நமக்கு என்ன பண்ணாரு, நல்ல தாய் தந்தையை கொடுத்தாரு, நல்ல மனைவியை கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, நல்ல வேலை ஸ்தலத்தை கொடுத்தாரு. எல்லாமே கர்த்தர் கொடுத்ததுதான். அப்போ கர்த்தருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா? அவரோட இருதயம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையை போல இல்லையா? நீ எனக்கு மட்டும்தான் இருக்கணும், என்னை காட்டில நீ என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்களை நீ விரும்பக்கூடாதுன்னு நினைக்கிற நம்முடைய கர்த்தர் குழந்தையை போல இருக்கிறார் இல்லையா? அந்த அளவுக்கு நம்மள என்ன பண்றாரு, நம்ம மேல அவ்வளவு அன்பும் நமக்காக ஜீவனை கொடுத்தவருங்க அவரு. அப்போ அவருடைய அன்போட இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரை போல நம்மளை யாருமே நேசிக்க முடியாது. நமக்காக ஜீவனை கொடுப்பேன், நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லுவாங்க. கஷ்டத்துல திரும்பி பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நான் துன்மார்க்கனா இருக்கும்போதே நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கு இயேசு கிறிஸ்துவோட அன்பை பத்தி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ 2 எஜமானுக்கு நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான் இல்லையா? அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களும் உங்களால ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கன்னு வேதத்துல எழுதியிருக்கு. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்போ நம்ம இன்னமும் உலகத்துக்கு அதிக நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்றோமா,
இல்ல கர்த்தருடைய வசனத்தை கேட்கறதுக்கும் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறதுக்கும் அவரை தேடுகிறதுக்கும் நம்ம நேரத்தை செலவழிக்கிறோமா? அப்போ உலகத்தில் உள்ளவர்களுக்கு அன்பு கூறுகிறோமா, இல்ல அழியாத ஜீவன் உள்ள தேவனுடைய அன்புக்காக நம்ம அன்பு கூறுகிறோமான்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்போ எதெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு, இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் மாத்திக்கோ. இப்போ நம்ம பார்க்கலாம், செல்போன் பார்க்கறது தப்பு கிடையாது. அதுல ஒரு ஐடியா நம்ம அதையே பார்த்துட்டே இருந்தோம்னு வைங்க, அந்த அளவுக்கு நம்ம அதிகமா பைபிள் படிக்கிறோமா, அந்த அளவுக்கு அதிகமா பைபிள் வசனத்தை கேட்கிறோமா, அப்பனா பரவாயில்ல. அப்போ கர்த்தரை காட்டிலும் எந்த ஒரு காரியத்தை நம்ம அதிகமா செஞ்சாலும் அது விக்கிர ஆராதனைன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போவும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமேன். ஆமேன். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காராகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே பங்கடைய முடியாதுன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ பொருளாசையும் என்னது? விக்கிர ஆராதனை தான். போதுன்ற மனதுடைய கூடிய தேவ பக்தியை சிறந்த ஆதாயம் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ இந்த உலகத்துக்கு நம்ம உலகத்துலதான் இருக்கிறோம், உலகத்துலதான் வேலை செய்யறோம், உலகத்துலதான் நம்ம எல்லாரும் கூட பழகி இருக்கிறோம் இல்லையா? ஆனா கர்த்தருக்கு அதிக நேரத்தை நம்ம செலவழிக்கிறோமா? ஏன்னா அழியாததை நம்ம தேடுறோம். அழிஞ்சு போற போஜனத்துக்காகவே 8 மணி நேரம் வேலைக்கு போறோமே. இப்ப அழியாத போஜனத்துக்காக நம்ம என்ன பண்றோம்? அப்ப நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும் இல்லையா? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவாங்க. அப்போ தேவனுடைய வசனத்தை நம்ம போய் கர்த்தரை போய் உபதேசம் பண்ணாதான் பாவிகள் நம்ம மனம் திரும்புவாங்க இல்லையா? இப்ப நம்ம எப்படி மனம் திரும்பணும்? நம்மளும் ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? துன்மார்க்கணும், பாவியும் அக்கிரமக்காரனா இருந்தோம். அந்த வசனம் தானே நம்ம ரட்சித்தது. அப்போ நமக்கும் ஒரு சகோதர சகோதரிகள் இதை சொன்னாங்க இல்லையா? அதே நம்ம என்ன பண்ணோம்? உன்னை நேசிப்பது போல பிறரை நேசின்னு சொல்லி எழுதியிருக்கே வேதத்துல. இப்ப நம்மளும் என்ன பண்ணோம்? அவருடைய நாமத்தை பிரசங்கம் பண்ணணும். வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமேன். ஆமேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தான் நம்ம எப்படி இருக்கிறோம்? அவருடைய சந்நிதியா கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்தார். ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் நம்ம இருக்கிறோம்னா அப்போ சுவிசேஷம் அறிவிக்கணும் இல்லையா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்னு எழுதியிருக்கு. அப்போ அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கியாதவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா? அப்போ இன்னைக்கும் நிறைய பேருக்கு சத்தியம் தெரியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் போய் நம்ம சத்தியத்தை அறிவிக்கணும். இதுதான் கர்த்தர் விரும்புறார் இல்லையா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள்னு சொல்றார். வாசிக்கலாம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 9-11 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். ஆமேன். ஆமேன். கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி எழுது. அப்போ நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும் சொன்னோம். அப்போ ஜனம் கேட்கிறாங்க, அப்ப நாங்க என்ன செய்யணும்? அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேணும்னு கேட்கும்போது யோவான் என்ன சொல்றாரு பாருங்க. 2 அங்கியை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே கொடுக்கணும்ன்றார். அப்போ ஏழைங்களுக்கு என்ன பண்ணுங்க? கொடுங்கன்றார் இல்லையா? நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34-36 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள்.
ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ஆமேன். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்களும் என்னை குறித்து பரிதபித்தும் அன்றி பரலோகத்துல என்னவா அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து, அப்போ பரலோகத்துல நமக்கு பொக்கிஷம் இருக்குது இல்லையா, அப்போ அதை அறிந்து விசுவாசித்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாக என்ன பண்ணீங்க, கொள்ளையடிக்க கொடுத்தீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன பண்ணாதீங்க, விட்டு விடாதீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போ நம்ம சம்பாதிக்கிற எல்லா பொருளும் அநீதியான உலக பொருட்கள் தான் இல்லையா? அப்படி அந்த அநீதியான உலக பொருட்களால உங்களை நீங்க என்ன பண்ணுங்க, சிநேகிதர்களை சம்பாதிங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. மீகால பாத்தீங்கன்னா, மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கத்தர் உண்டு கேட்கிறார். அப்போ நம்ம மனத்தாழ்மையா இருந்து நான் அநியாயக்காரன் அக்கிரமக்காரன் அப்படின்றத முதல்ல நம்ம ஒத்துக்கணும். இயேசு கிறிஸ்தோட ரத்தம் தான் என்ன பரிசுத்தமாகுச்சு. அப்போ என்ன மன்னிக்கணும்னா கர்த்தர் நானும் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கணும். இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் நான் யார் மேலேயே கோபமா இருக்கிறேன்னா, இன்னமும் எரிச்சலா இருக்குன்னா, அப்போ அவங்களுக்கு போய் நம்ம பேசணும். நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ அவங்க பேசுற இடத்துலதான் இருக்கிறாங்கன்னா அவங்க கூட சமாதானமா அவங்க போய் பேசுங்க. என் மேல எதனா உங்களுக்கு வருத்தம் இருக்கா, நான் நீங்க எதனா உங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப நாள் முன்னாடி நான் இதெல்லாம் செஞ்சேன்ல, அதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் மன்னிச்சிடுங்க. நான் இப்போ அது அறியாத டைம்ல தேவன் அறியாதனால நான் அப்படி நடந்துக்கிட்டேன். இப்போ அது எனக்கு கர்த்தர் தவறுன்றதை உணர்த்துறாரு, அதனால என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன பண்ணணும், தாழ்மையா நடந்துக்கணும். அப்போ பாவங்களை அறிக்கையிடணும். ஆண்டவர்கிட்ட இன்னமும் என்ன என்கிட்ட எல்லாம் என்ன குறை இருக்குன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் இருதயத்தை சோதித்து உனக்கு பிரியம் இல்லாதது என்ன வேதனை உண்டாக்கும் வழி என்கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கப்பா, அதுல இருந்து என்னை விடுதலாக்குங்க. அப்ப பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி எழுதியிருக்கு. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவாங்கன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ நம்ம ஏழை எளியவங்களுக்கும் திக்கற்ற பிள்ளைகளும் விசேஷமா விசுவாச குடும்பத்தாருக்கு நம்ம செய்யணும். அதே போல புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். ஹாஸ்பிட்டல்லையோ சரி, நம்ம வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சவங்க அவங்களுக்காக குணமாக்கணுமா, போய் நம்ம போய் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு குணமாக்குங்க. சுவிசேஷம் அறிவிங்க. வெறும் வசனத்தினால மட்டும் கிடையாது, சாட்சினாலும். ஏன்னா அவங்க வெறும் வசனத்தை மட்டும் பார்க்க மாட்டாங்க, உங்களுடைய சாட்சியும் பார்ப்பாங்க. வசனத்தினாலும் சாட்சினாலும் ஜெயித்தாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி இரக்கம் தான் மேன்மை பாராட்டுன்றதை நம்ம பார்க்கிறோம். எப்படி கர்த்தர் நம் மீது இரக்கப்பட்டு நமக்காக மனிதனாய் இறங்கி வந்து சுவிசேஷத்தை அறிவித்து நமக்கு நன்மை செய்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அப்ப அதே இரக்கத்தை பெற்ற நாமும் அவரை போல அச்சு அடையாளங்களை தரித்து கொண்டு அவருடைய வழியில் நம்ம பயணம் செய்வோம்னா நிச்சயமா தேவனுடைய மகிமையை நம்ம பெறுவோம். தேவனுடைய மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரல் அற்றலாகவும் இடரல் அற்றலுமாய் இருக்கவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஆமே. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபை உள்ள தேவனா இருக்கிற கர்த்தாவே. அப்பா, இன்னைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் அறியும்படி கிருபை செய்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, எங்களுக்கு எந்தெந்த வசனம் புரியலையோ அதுக்கெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. அந்த வசனத்தை புரிந்து கொள்றதுக்கு எங்ககிட்ட எது இடர்லாம் இருக்குது, இதெல்லாம் இன்னும் குற்றங்கள் எங்ககிட்ட இருந்தா அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி அதுல இருந்து விடுதலை கொடுங்கப்பா. இன்னும் யார் மேலேயாவது எங்களுக்கு கசப்பு, கோபம், வைராக்கியம், விரோதம், இதுல யாரையாவது பார்த்து பேசும்போது எங்களுக்கு எரிச்சல் அடைகிறோம்னா இதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. எங்களுக்கு அதுல இருந்து விடுதலாக்கும் கர்த்தாவே. தேவரே, உங்களுடைய வசனத்தை நாங்க கற்றுக்கொள்ள அதன்படி நடக்க உங்களுடைய ஆவினாலே எங்களை நிரப்புங்கப்பா. அப்பா, இங்க கூடியிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் அவங்க குடும்பத்தையும் அவங்க பிள்ளைகளையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறப்பா. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் மேன்மேலும் வளரணும். அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க போய் அறிவிக்கணும்ப்பா. இப்போ சில காரியங்களுக்கு வசனங்களுக்கு அவங்க கீழ்ப்படுறாங்கப்பா. அப்போ பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்கும்போது அதுக்கு கீழ்ப்படுறாங்க. அது உண்மையா இருக்கணும், கெட்ட வார்த்தை வரக்கூடாது அப்படின்ற இன்னும் ஒரு 2 வசனம் அவங்களுக்கு கூடுதலா நீங்க கொடுக்குறீங்கப்பா. இன்னும் 3 வசனங்கள் விதிக்கிறீங்க. அப்படி 10, 20 ஆகும், 20, 30 ஆகும், 30, 60 ஆகும், 60, 100 பலன் கொடுக்கும்படியாய் கர்த்தாமே எங்கள் இருதயங்கள் உங்களுடைய வசனங்களை விதைத்து அதை காத்து கொள்கிறதுக்கு எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாங்கப்பா. அப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய மகா கிருபையினாலும் உங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனாலும் நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். இது எங்க கிரியினால உண்டானது இல்லை ராஜா, உங்களை விசுவாசிப்பதனால எங்களுக்கு உண்டாயிருக்கு. எங்களுக்காக தேடி வந்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய பாவங்கள் உங்களுடைய நாமத்தினால் மன்னிக்கப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா.
அப்பா, துதியும் கனமும் மகிமையும் என்றென்றும் உமக்கே செலுத்துகிற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.